ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதல் வாரத்தை ஆண்டவராகிய தேவனுக்குள் துவங்கும்படியான நல்லதொரு கிருபையும் இரக்கத்தையும் கர்த்தராகிய தேவன் நீர் எங்களுக்கு தந்து, நீர் எங்களோடு கூட இருந்து இந்த மாதத்தின் எல்லா நாட்களுக்கும் போதுமானவராக உம்முடைய மகிமையான ஆசீர்வாதங்கள் யாவற்றையும் விளங்க பண்ணும்படி உம்மை நோக்கி நாங்கள் வருந்தி அழைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவை, இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருடைய கரம் எங்களை பாதுகாத்து நடத்துகிறதை பிரத்யேகமாய் பிரத்யட்சமாய் நாங்கள் கண்டு உணர நீரே கிருபைகளை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாக்கப்படாதபடி அவைகளுக்கேற்ற மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து ஆசீர்வதிப்பீராக. இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையும் கர்த்தருடைய கரங்களுக்குள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதியும், நீரே உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார்,
அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். ஆத்துமனேசரின் அருகில் ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவே. பாவபார சுமையதால் சூழ்ந்தே தளர்ந்ததின் ஜீவியமே. பாவபார சுமையதால் சூழ்ந்தே தளர்ந்ததின் ஜீவியமே. சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால். சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால். இளைப்படையாது மேலோகம் இளைப்படையாது மேலோகம். ஏகுவின் பரந்தே வேகம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவே.
எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார். அலை மிக மோதிடும் மன்னாள், அலை மிக மோதிடும் மன்னாள், ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டே இன்னல்கள் மறந்திடுவே. இன்னம் சுரந்திடும் திருமொழி கேட்டே இன்னல்கள் மறந்திடுவே. திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம். திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம். தருமேனக்கனந்த சந்தோஷம், தருமேனக்கனந்த சந்தோஷம். தீர்க்குமின் இதயத்தின் தோஷம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வசனங்களின் மூலம் நம்மோடு பேசி அறிவை உணர்த்தும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த வேத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவைகளை வாசிக்கவும் அறியவும் உணரவும் இவைகளுக்கேற்ற சகல நன்மைகளையும் பாக்கியங்களையும் தடையில்லாமல் பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஏற்ற வல்லமைகளை ஆண்டவராகிய தேவன் நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனங்கள் எல்லாம் சமூலமும் சத்தியம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறதுனாலே இந்த வசனங்களின் ஆழ்ந்த காரியங்களை கற்று உணரும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் எங்களுக்கு திறந்து தந்து நீர் பேசுகிறதை நீர் பேசுகிற வண்ணமாகவே நாங்கள் கற்று உணர கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எழுந்து நின்று 3வது சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து நாம் வாசிப்போம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சமாதான காரணம் நீங்கதானே, சர்வ வல்லவரும் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க
நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவனும் நீங்க தானே, அதிசய தேவனும் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கர்த்தர் என் மேலங்க கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் என் மேலங்க கடுகளவு பயமில்லைங்க. ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் என் மேலங்க கடுகள் ஆமென் பயமில்லை. கரங்களை தட்டி கர்த்தர் என் மேலங்க கடுகளவு பயமில்லைங்க. ஊட்டிடுவார் தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். ஊட்டிடுவார் தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். கர்த்தர் என் மேலங்க ஆமென் கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் என் மேலங்க கடுகளவு பயமில்லைங்க. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே கரங்களை தட்டி புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி ஆமென் ஹல்லேலூயா. நன்றி இயேசு ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகம் நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ஆமென், அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா ஆமென், நாவாலை துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நீரிடாது நீரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய் ஆமென்,
உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. ஆமென். உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீ. பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீ. துயரமான உலகிலே சொந்து போன எங்களை, துயரமான உலகிலே சொந்து போன எங்களை தாங்க வேண்டும் உந்த நாவியால். கரங்களை தட்டி தாங்க வேண்டும் உந்த நாவியால். ஹல்லேலூயா. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர். ஹல்லேலூயா. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர். ஹல்லேலூயா. வேண்டும் இந்த நாளிலே வாய்களை திறந்து உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, ஆகிய மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. ஆமென். உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாள். ஹல்லேலூயா. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. ஆமென். உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. அல்லேலூயா. 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 ஜீவ தண்ணீராம் உமக்குள்ளே வேர்கொண்டு வளரும் மரம் நானே. ஜீவ தண்ணீராம் உமக்குள்ளே வேர்கொண்டு வளரும் மரம் நானே. படர்ந்திடுவே நிழல் தருவே பறவைகள் தங்கும் வீடாவே. படர்ந்திடுவே நிழல் தருவே பறவைகள் தங்கும் வீடாவே. உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே
வளர்கிறே உம்மில் நான் வாழ்கிறே உமக்குள்ளே வளர்கிறே அடித்தளம் இரட்சகர் இயேசுவின் மேல் அமைந்து உயரும் கட்டடம் நான் அடித்தளம் இரட்சகர் இயேசுவின் மேல் அமைந்து உயரும் கட்டடம் நான் பெருங்காற்று அசைப்பதில்லை பெருமழையோ பிரிப்பதில்லை பெருங்காற்று அசைப்பதில்லை பெருமழையோ பிரிப்பதில்லை உம்மில் நான் வாழ்கிறேன் உமக்குள்ளே வளர்கிறேன் உம்மில் நான் வாழ்கிறேன் உமக்குள்ளே வளர்கிறேன் உம்மில் நான் வாழ்கிறேன் உமக்குள்ளே வளர்கிறேன் குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவா இல்லையே விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே ஆராதனை 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 என் அன்பு இயேசுவுக்கே என் அன்பு இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ ஆராதனை 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 என் அன்பு இயேசுவுக்கே என் அன்பு இயேசுவுக்கே தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே அக்கினியே
முற்றிலும் எரித்து விடும். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்து விடும். உகந்த காணிக்கையா எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை நோக்கி பாடலாம். ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா, நுகர்ந்து மகிழுமையா என்னை சுகந்த வாசனையா, நுகர்ந்து மகிழுமையா. கண்களை தூய்மையாக்கும் கர்த்தாவுமை பார்க்கணுமே, கண்களை தூய்மையாக்கும் கர்த்தாவுமை பார்க்கணுமே. என் காதுகள் திறந்தருளும், கர்த்தரும் குரல் கேட்கணும். என் காதுகள் திறந்தருளும், கர்த்தரும் குரல் கேட்கணும். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா, நுகர்ந்து மகிழுமையா என்னை சுகந்த வாசனையா, நுகர்ந்து மகிழுமையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய ஜூலை மாதத்தை நம்முடைய கரங்களுக்குள் ஆண்டவராகிய தேவன் தந்து வைத்திருக்கிறார். சென்ற மாதத்திலே காணப்பட்ட எந்த கஷ்ட நஷ்டங்களும் இந்த புதிய மாதத்திலே காணப்படாதபடி இந்த மாதத்தை கர்த்தருடைய கரங்களிலே அர்ப்பணம் செய்து நாம் ஜெபிக்கப் போகின்றோம். இந்த மாதத்திலே நாம் செய்யும் பிரயாசம், நாம் செய்யும் ஜெபங்கள், நம்முடைய சகலவிதமான ஊழியங்கள், நம்முடைய சகலவிதமான ஓட்டங்கள் அத்தனையிலும் கர்த்தருடைய மகிமை பெரிதாய் விளங்க வேண்டும். நம்முடைய திருச்சபைக்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தருடைய நாமத்தினால இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய ஊழியங்கள் அத்தனையிலும் கர்த்தருடைய மகிமை பெரிதாய் விளங்கும்படிக்காக இன்னும் இந்த ஊழியங்களை ஜெபத்திலே தாங்கக்கூடிய அநேகம் தேவ பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்கி தரும்படியாக உடல் உழைப்பினாலும் அநேகம் ஜெபங்களினாலும் கர்த்தருடைய நாமத்தினாலே அநேகம் பொருட்களினாலும் இந்த ஊழியத்தை தாங்கும் அநேகம் தேவ பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு உருவாக்கி தரும்படியாக நம்மை போல இன்னும் அநேகம் திருச்சபைகளிலே காணப்படும் ஒவ்வொரு தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வல்லமைகளை இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தராக தேவன் உருவாக்கும்படிக்காக ஒவ்வொரு வாலிபனுக்காக, ஒவ்வொரு கன்னிகைகளுக்காக, ஒவ்வொரு சிறு குழந்தைகளுக்காக கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். இந்த மாதத்துல எந்த குறைவும், எந்த பயங்கரங்களும், நஷ்டங்களும் உருவாக்கப்படக்கூடாது. இந்த மாதத்துல அரசியல் சார்ந்த விஷயத்துல எந்த குளறுபடிகளும் உருவாக்கப்படாதபடி கர்த்தருடைய கிருபை இந்த மாதத்திலே சூழ நின்று பலமடைய பண்ண வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கணும். இந்தியாவில் எந்த அசம்பாவிதமான காரியங்களும் உருவாக்கப்படக்கூடாது. போன மாதத்துல நிறைய விபத்துகள் உருவாக்கப்பட்டு அநேகருடைய உயிர்கள் எல்லாம் மெய்யாகவே எல்லா விதமான மக்களுடைய கண்களுக்கு முன்பதாக அவைகள் எல்லாம் கடந்து போன நிலைகளை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் காண முடிந்ததே. மகாராஷ்டிரா மாநிலத்திலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பஸ் விபத்துல எத்தனை 26 பேர் ஒரே நேரத்தில் மரித்து போன அந்த சம்பவங்களை செய்திகளின் வழியாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடிந்ததே. இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய நாமத்தினால எந்த அசம்பாவிதங்களும், ஆக்சிடென்டல் டெத்துகளும் உருவாக்கப்படாதபடி கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ நின்று காப்பாற்றும்படிக்காக நம்ம ஜெபிக்கணும். வாகனங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். வாகனத்தை இயக்கக்கூடிய
காணப்படக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். எந்த ஆக்சிடென்ட்டும் உருவாக்கப்படாதபடி கர்த்தருடைய கிருபை சூழ நின்று பாதுகாக்க வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கணும். எல்லைகளை பாதுகாக்கும் ஒவ்வொரு ராணுவ வீரர்களுக்காக, போலீஸ் காவல்துறையிலே காணப்படக்கூடிய மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நீதித்துறையிலே காணப்படக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கணும். மருத்துவத்துறையிலே காணப்படக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். கல்வித்துறையிலே காணப்படக்கூடிய மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இன்னும் ஒவ்வொரு துறையிலும் காணப்படக்கூடிய பிள்ளைகளுக்காக கர்த்தரை நோக்கி இந்த மாதத்தில் கர்த்தருடைய கிருபை அவர்கள் ஒவ்வொருவரையும் சூழ நின்று பாதுகாக்கும்படிக்காக ஒருமனப்பட்டவர்களாய் நாம் யாவரும் இணைந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். இன்னும் நம்முடைய குடும்பத்தில் ரட்சிப்பின் வல்லமைகளை பெறாதிருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கணும். இன்னும் அநேகம் தீய பழக்கங்களிலே காணப்படக்கூடிய பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படிக்காக நம்ம ஜெபிக்கணும். குடிப்பழக்கத்தில், மோசமான போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடிய பழக்கங்கள்ல, சிகரெட் குடிக்கக்கூடிய பழக்கங்கள்ல, இன்னும் அநேக விதமான கொலை செய்யக்கூடிய காரியங்கள்ல, கொள்ளையடிக்கக்கூடிய காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய ரட்சிப்பின் வல்லமைகளை இந்த மாதத்திலே கர்த்தராக தேவன் உருவாக்கும்படிக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய குடும்பத்தில் இன்னும் ரட்சிப்பின் வல்லமைகளை பெறாதிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தருடைய கிருபை இந்த மாதத்தின் இறுதிக்குள்ளாக அவர்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படிக்காக, அவர்கள் ஒவ்வொருவரையும் மனம் திரும்ப செய்யும்படிக்காக கர்த்தரை நோக்கி ஊக்கமாக ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். சபைகள் அநேகம் குழப்பங்கள் உருவாக்கப்படக்கூடிய நிலைகளை கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோமே. அதாவது போன வாரத்தில் அநேக விதமான திருச்சபையிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நடுவில் பெரிய ஒரு சபை, பயங்கரமான சண்டை. இந்த சண்டையில பயங்கரமான அநாகரிகமான வெளியே சொல்ல முடியாத வார்த்தைகளை பயன்படுத்தி சபை போதகர் அடிக்கிறாங்க. அங்க சபையில் இருக்கக்கூடிய அந்த விசுவாசிகள் எல்லாமே சேர்ந்து இணைந்து போதகரை அடித்து துன்புறுத்தக்கூடிய அவலட்சணமான வார்த்தைகளை பேசக்கூடிய திருச்சபைகளின் நிலைகளை பார்க்கிறோமே. சபையில எழுப்புதலுக்கான ஆயத்தத்தை கர்த்தராக தேவன் உருவாக்கும்படிக்காக இப்படிப்பட்ட தேவையற்ற கலைகளை கர்த்தருடைய கரம் பிடுங்கி போட்டு தேவனுக்கு பிரியமுள்ள திருச்சபை ஆராதனை முறைமைகள் உருவாக்கப்படும்படிக்காக, தொலை தூரத்திலே ஊழியங்களை செய்யக்கூடிய மிஷனரிமார்களுக்காக, இன்னும் அநேக விதமான ஊழியங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி இந்த ஜூலை மாதத்தில் அவர்களுடைய ஒவ்வொரு பிரயாசங்களிலும் தேவ மகிமை பெரிதாய் விளங்கும்படி கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக, கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக, வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்காக, தொழில் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்காக கர்த்தரை நோக்கி நம்ம ஊக்கமான மனதோடு நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தருடைய மகிமை பெரிதாய் விளங்கும்படிக்காக ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்தினால் ஒருமனப்பட்டு நம்ம இணைந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். அநேக விதமான விலைவாசி உயர்வுகளின் நிமித்தமாக ஜனங்கள் படக்கூடிய கஷ்டங்களை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடிகிறது. விலைவாசி உயர்வுகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும்படிக்காக கர்த்தரை நோக்கி நம்ம ஊக்கமான மனதோடு நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஆளுகை செய்யக்கூடிய அரசாங்கம் எல்லாம் நல்ல முறையிலே மக்களுக்கு நன்மையான பராமரிப்புக்குரிய காரியங்கள் யாவற்றையும் உருவாக்கக்கூடிய சகல ஞானத்தை கர்த்தராக தேவன் அவர்களுக்கு தரும்படிக்காக இந்த புதிய மாதத்தை தந்த கர்த்தருடைய நாமத்தினால இந்த புதிய மாதத்திலே இயங்கும் ஒவ்வொரு இயக்கத்திலும் தேவ மகிமை பெரிதாய் விளங்கும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய இந்திய நாட்டிற்காக, நம்முடைய தமிழகத்திற்காக சத்தத்தை உயர்த்தி நம்ம ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமத்தினால, கர்த்தருடைய நாமத்தினால, கர்த்தருடைய நாமத்தினால எல்லாரும் வாய்களை திறந்து உங்க குடும்பத்திற்காக, உங்க வீட்டுக்காக, உங்க வீட்டில் ரட்சிக்கப்படாத மக்களுக்காக, சபைக்காக, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, இன்னும் அநேகம் ஊழியர்களுக்காக, ஊழியக்காரிகளுக்காக கர்த்தரை நோக்கி நம்ம ஊக்கமான மனதோடு நம்ம ஜெபிக்கணும். அரசாங்கத்திற்காக, அநேக விதமான அதிகாரத்திலே காணப்படக்கூடிய மக்களுக்காக கர்த்தரை நோக்கி நம்ம ஊக்கமான மனதோடு நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய கிருபை இந்த புதிய மாதத்தில் பெரிய மகிமையான காரியங்களை விளங்கப்பட வேண்டும். எழுப்புதலை தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினாரே, இந்த மாதத்தில் எழுப்புதலின் அடையாளங்கள் தேச எல்லைகளிலே பரிபூர்ணமாய் விளங்கும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க. கரங்களை தட்டி கர்த்தரை நோக்கி எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம ஜெபிக்கலாம். நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இறங்கும், 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 இறங்கும். பின்மாரியின் அபிஷேகத்தின் வல்லமை இந்த மாதத்தில் ஒவ்வொரு சபையிலும் ஊற்றப்படுகிறது. நாங்கள் பிரத்யட்சமாய் பார்க்க கிருபைகளை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தின் வல்லமையான காரியங்கள் யாவற்றையும் விளங்க பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. தொடர்ந்து ஒரு பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கு என்று காணிக்கை படைக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எத்தனையோ நன்மையான காரியங்களை கர்த்தர் நீர் எங்களுக்காக செய்திருக்கிறீர்.
எங்களால் இயன்ற மனமுவந்து இந்த காணிக்கையாகிய இந்த பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு இவைகளுக்கேற்ற பலன்களை நீர் எங்கள் வாழ்க்கையிலே தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் மனுஷனுக்காக அல்ல கர்த்தாவை, கர்த்தருக்கென்று நாங்கள் கொடுக்கிறோம். அதற்கேற்ற பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து நீரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். எழுந்து நின்று பாடல் பாடப்படும் பொழுது கர்த்தருக்கு நாம் காணிக்கை படைக்கலாம். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவாயீரே, யெகோவாயீரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, எல்லாமே செய்து முடிப்பீர். பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தால் செய்ய முடியாதையா, ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடிப்பீர். பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவாயீரே, யெகோவாயீரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, எல்லாமே செய்து முடிப்பீர். நீர் எல்லாமே செய்து முடிப்பீர். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நல்லதொரு நேரத்தை நீர் எங்களுக்கென்று உருவாக்கி தந்தி, கர்த்தாவை உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்கள் எங்களுக்கு மெய்யாகவே அறிவிக்கிறதை போல கர்த்தாவை அவனவன் விசனமாகவும் கட்டாயமாகவும் அல்ல, மனப்பூர்வமாய் கொடுக்கிற ஒவ்வொருவன் மேலும் கர்த்தராக தெய்வன் பிரியமுள்ளவராய் இருக்கிறீர் என்ற வேத வாக்கியத்தின்படியே கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று மனமுவந்து நாங்கள் தந்திருக்கிறோம். இந்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு இவைகளுக்கேற்ற பலன்களை நாங்கள் இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ள ஏற்ற வல்லமைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்து கனப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும்
கடைசி கால கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எப்படி காணப்பட வேண்டும் என்கிற தலைப்பின் கீழாக பல நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தின் முடிவாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். கடைசி கால இயக்கம் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதைப் போல ஒரு சாதாரணமான ஒரு வகைப்பட்ட ஒரு இயக்கத்தைப் போல அல்ல. இந்த காலத்தில் ஒரு கிறிஸ்தவன் சரியான நிலைகளில் வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவாகவும் தேவனுடைய பரிசுத்தமுள்ள ராஜ்யத்தின் மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ளும் தக்கதான சூழ்நிலைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அடைந்து கொள்ள முடியும். கடைசி காலத்திலே ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் நிலை எப்படி காணப்பட வேண்டும் என்கிறதை பற்றி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்திலே இவ்விதமான வார்த்தையின் ஊடாக பேசுகின்றார். வாசிக்கிறேன் கேளுங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 5:14 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு கிறிஸ்தவனுடைய கடைசி கால நிலை எப்படி காணப்பட வேண்டும் என்றால் மரண நித்திரையிலே நின்று நீங்களும் நானும் விழித்து எழ வேண்டியது அவசியம். இத்தனை காலங்கள் பரியந்தம் இயக்கமற்ற ஒரு கிறிஸ்தவனாக நீங்களும் நானும் வாழ்க்கையின் ஊடாக கடந்து போனது உண்டு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களிலே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயங்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்க ஆரம்பிக்கின்றார். ஒரு காலத்தில் சில ஜனங்கள் மட்டும் எழுந்து இயங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கு எல்லா ஜனங்களும் எழுந்து இயக்கத்தின் ஊடாக கடந்து வர ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால ஓட்டம் சரியான ஒரு ஓட்டம் விளங்க முடியும் என்கிறது கர்த்தருடைய வேதம். ஒரு இயக்கம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வார்த்தைக்கு என்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும் என்றால், ஒரு கிறிஸ்தவர்கள் நடுவில் ஒரு பெரிய ஒரு அசைவு, ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உருவாக்கப்பட வேண்டும். இந்த எழும்பின கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் இயக்கத்தின் அடிப்படையிலே கடந்து போக வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கின்றார். இந்த கடைசி கால எழுப்புதல் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த எழுப்புதலுக்கு என்ன நிலைகளின் ஊடாக நாம் எழும்ப வேண்டியது அவசியம், என்ன காரியத்தை மையமாக கொண்டு எழும்ப வேண்டியது அவசியம் என்கிறதை கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையின் மூலம் தீர்க்கம் திட்டமாய் நம்ம கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 24:15 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். இந்த கடைசி காலத்தில் சாத்தானுடைய இயக்கமும் மும்முரமான ஒரு இயக்கமாய் காணப்படக்கூடியதாய் விளங்குகிறதுனால இந்த கடைசி காலத்தில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே சாத்தானுடைய வல்லமையான காரியங்கள் யாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்காக கண்கள் திறக்கப்பட்டவனாய் எழுந்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த பாழாக்கக்கூடிய அருவருப்பினுடைய பல நிலைகளை நாம் மெய்யாகவே கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் சில கிறிஸ்தவர்களை மட்டும் வஞ்சிக்க கூடும்படிக்காக வந்த அந்த பாழாக்கக்கூடிய அருவருப்பு, சில ஊழியர்களை கெடுக்கும்படிக்காக வந்த இந்த அருவருப்பு, பல ஆவிக்குரிய ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போக பண்ணும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கும்படிக்காக வந்த இந்த அருவருப்பு இப்போ அவனுடைய முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னா, தன்னை கர்த்தரை போல காண்பிக்கக்கூடிய அளவிற்காக பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனை போல அமரும்படிக்காக அவன் தீவிரம் கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். இந்த காலத்தில் தான் நீங்களும் நானும் எச்சரிக்கை நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யம் என்கிறது, கர்த்தருடைய ஆலயம் என்கிறது அது கர்த்தருக்கே உரியது. இதில் கர்த்தர் ஒருவர் தான் ஆளுகையின் ஊடாக கடந்து போக வேண்டுமே தவிர பாழாக்கக்கூடிய அருவருப்புகள் உள்ளே வருகிறது ஆண்டவராகிய தேவன் வெறுக்கக்கூடியவர் மட்டுமல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படக்கூடிய நீங்களும் நானும் அவைகளுக்கு விரோதமாய் எழுந்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் ஒரு ஆலயமாக ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. நீங்களே அவர் தங்கும் ஆலயமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளார்ந்த வாழ்க்கையை தொடும்படிக்காக இந்த பாழாக்கக்கூடிய அருவருப்பின் நிலைகள் தீவிரம் காண்பிக்கக்கூடியதாய் விளங்குகிறதுனால இந்த பரிசுத்த ஸ்தலம் கர்த்தருக்குரியது. கர்த்தர் தான் அந்த ஸ்தலத்தில் அமர்ந்து ஆளுகை செய்யும்படிக்காக உருவாக்கப்பட்டவர். இந்த கர்த்தராகிய தேவனுடைய இடத்தை தன் வசமாய் மாறப்படக்கூடிய அளவிற்கு அவன் காண்பிக்கும் தீவிரமான நிலைகளை காணக்கூடிய கண்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். அது கண்கள் திறக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுது தான் பழக்கக்கூடிய அருவருப்பினுடைய நிலை தற்போது எங்கே இருக்கிறது, அவன் எதை நோக்கி கடந்து வருகிறான், என்னுடைய இருதயமாகிய ஆலயத்தில் எந்த இடத்தை அவன் மெய்யாகவே பற்றி பிடிக்கப் போகிறான் என்கிற உணர்வும் அறிவும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் தான் அவனை மெய்யாகவே உள்ளே அனுமதிக்காமல் தேவராஜ்யம் தேவனுக்கு உரியதே என்கிறதை நீங்களும் நானும் மெய்யாகவே அவருடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணிக்க முடியும். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி கால கண்கள் திறக்கப்பட்ட தீர்க்கதரிசியாய் எழும்ப வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த கடைசி கால தீர்க்கதரிசியினுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா, பாழாக்கக்கூடிய அருவருப்பை பற்றி அறிவிக்கிறதா முக்கியமான ஒரு பணி.
பாழாக்கக்கூடிய அருவருப்பு என்ன காரியத்தை உருவாக்கும்படிக்காய் கடந்து வருகிறான் என்று பாருங்கள். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதைப் போல உபாகமத்தின் புஸ்தகத்தில் 17வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. உபாகமம் 17:1 வாசிக்கிறேன் கேளுங்கள். பழுதும் அவலட்சணமும் உள்ள யாதொரு மாட்டையாவது ஆட்டையாவது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம், அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பாயிருக்கும். இப்போ இந்த பொல்லாத பிசாசு பாழாக்கக்கூடிய அருவருப்பு எதை நோக்கி கடந்து வரப்போகிறது அப்படின்னா, வேதம் நமக்கு சொல்கிறதை போல அநேகம் விதமான பலிகளை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நீங்களும் நானும் தவறான காரியங்களை செய்து கர்த்தருடைய கோபாக்கனின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்கிறதை மைய பொருளாக வைத்து இயங்கக்கூடியவனாய் அவன் கடந்து வருகின்றான். பலி கொடுக்கிறது கர்த்தருக்கு பிரியமான காரியங்களிலே ஒன்று. ஆனால் நீங்கள் தவறான ஒரு பலியை கொடுக்கிறது உண்டானால், அல்லது அவலட்சணமாக பழுதான அல்லது அதாவது இந்த கூன் குருடு செவிடு போன்ற எந்த விதமான அங்கவீனமான ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் கர்த்தருக்கு பலியாக கொடுக்கிறது உண்டானால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு பதிலாக சாபத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுவோம். இப்போ பாழாக்கக்கூடிய அருவருப்பு என்ன காரியத்தை செய்கிறா அப்படின்னா, உங்களையே கர்த்தருக்கு எதிராளியாக தூண்டி கர்த்தருடைய கோபத்தை உங்கள் மேல் வளவழைக்கக்கூடிய அளவிற்கான கிரியைகளை நம்மை அறியாமல் காய் நகர்த்தும் ஒரு சாத்தானாய் அவன் விளங்குகின்றான். ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு விதமான பலியும் தேவனாகிய கர்த்தருக்கு உகந்ததாய் இருக்கிறதா என்கிறதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு தெளிவிக்கப்பட்ட கண்கள் உள்ளவனாய் காணப்பட வேண்டியது அவசியம். வசனத்தில் பார்க்கிறோம், பழுதானது அல்லது குறைவானதை தேவனுக்கு முன்பதாக பலி கொடுக்கக்கூடாது. குறைவானதை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். நீதிமொழிகளின் புத்தகத்தில் 14வது அதிகாரம் 28வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 14:28 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள். ஜன திரட்சி ராஜாவின் மகிமை, ஜனக்குறைவு தலைவனின் முறிவு என்று கர்த்தருடைய வேத புஸ்தகம் திட்டமும் தீர்க்கமான வார்த்தையின் மூலம் நம்ம கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் குறைவுபட்ட ஜனங்கள் அப்படின்னா எதை ஆண்டவராகிய தேவன் மையப்படுத்தி பேசுகிறார் அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாளில் ஆவிக்குரிய உணர்வை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தருகின்றார். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னது மாதிரி இந்த ஆவிக்குரிய நிலைகளிலே கொடுக்கப்படக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்களும் நானும் அப்படி வச்சுக்கக்கூடாது. இவைகளை நீங்கள் பலுகவும் பெருகவும் பண்ண வேண்டியது அவசியம். ஒரு வரம் என்று நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிறது உண்டானால் இந்த வரங்களை நீங்களும் நானும் அதிகப்படுத்த வேண்டியது அவசியம். ஒரு தாளந்தை கர்த்தராகிய தேவன் தருகிறது உண்டானால் உங்களுக்கே தெரியும், 10 தாளந்தை கொடுத்த அந்த மனுஷன், அந்த 10 தாளந்தை பெற்றுக்கொண்ட அந்த மனிதன் கர்த்தருடைய நாமத்தினாலே வேறொரு அந்த தாளந்துகளை சம்பாதித்தது மாதிரி ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல எல்லா விஷயத்தையும் நீங்களும் நானும் மல்டிப்ளை பண்ண வேண்டியது அவசியம். இப்போ இந்த இடத்துல சாத்தானுடைய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, ஜனங்களை கர்த்தராகிய தேவன் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே தந்திருக்கிறார். ஜனங்களில் அழைக்கப்படுகிறது நம்முடைய ஆவிக்குரிய உணர்வு. இந்த ஆவிக்குரிய உணர்வை நீங்களும் நானும் மல்டிப்ளை பண்ணணும், அதிகப்படுத்த வேண்டியது அவசியம். அப்போ தான் காலங்கள் வர 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 உங்களுடைய உணர்வின் அந்த தன்மை அதிக சென்சிட்டிவாக இருக்கிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ஒவ்வொரு காலங்களுக்கு ஏற்ற வண்ணமாய் அந்த உணர்வின் நிலைகளை நீங்களும் நானும் பலுகவும் பெருகவும் செய்ய வேண்டியது அவசியம். இந்த உணர்வினுடைய காரியங்கள் மட்டுப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் எளிதாக நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படுகிறதை கண்கூடாக பார்க்க முடியும். இப்போ கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல நம்முடைய ஆவிக்குரிய உணர்வின் நிலைகளை நீங்களும் நானும் அதிகரிக்க வேண்டியது அவசியம். இந்த ஜனத்தை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால திரட்சியாக்க வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்தின் வழியாக பார்க்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்ற ஜனம் அல்லது நம்முடைய ஆவிக்குரிய உணர்வு என்றால் என்ன, எதை ஆண்டவராகிய தேவன் பலுகவும் பெருகவும் செய்ய வேண்டும் என்கிறதை பற்றி நம்ம கூட பேச போகிறார். கொஞ்சம் ஆழமான விதத்தில் நான் பேசுகிறேன். நீங்கள் இந்த காரியங்களை ஆழமாய் கவனிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 62வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஏசாயா 62:12 இந்த வார்த்தையை சொல்கிறது. நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக்கொள்ளப்பட்டது என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். கர்த்தருடைய வேதம் இன்றைக்கு நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஜனம் பரிசுத்தம் நிறைந்த ஒரு ஜனம். உங்களை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால பரிசுத்த ஜனம் என்கிற பெயரினால் ஜனங்கள் அழைக்க துவங்க ஆரம்பிப்பாங்க. பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமான ஒன்று என்கிறதை முதல் காரியம் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த பரிசுத்தம் தான் கர்த்தராகிய தேவனுக்கு உகந்த ஒரு சுபாவம். கர்த்தராகிய தேவன் மெய்யாகவே பிரியப்படக்கூடிய ஒரு சுபாவம் கூட. மற்ற எந்த இடத்திலும் எழுதப்படாத ஒரே ஒரு வார்த்தை பரிசுத்தம்.
எத்தனையோ விதமான காரியங்களை நீங்கள் வாசிக்க நேர ஆரம்பித்தாலும் கூட எந்த விஷயத்திலும் சொல்லப்படாது இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்தை நீங்களும் நானும் எல்லா இடங்களிலும் ஆசரிக்க வேண்டும். கர்த்தராகிய தேவன் ஒரு ஜனத்தை உருவாக்கும் பொழுதே தமக்கு பரிசுத்தம் உண்டாக்கக்கூடிய ஒரு ஜனமாக, தம்முடைய பரிசுத்தம் உள்ள ஜனமாகவே கர்த்தர் உருவாக்க ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிசுத்தம் இல்லாத எந்த இடத்திலும் கர்த்தராகிய தேவனால் அவர்களோடு கூட நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது. ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தம் உள்ள மகிமையை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு உகந்த பரிசுத்தமான நிலை அவனுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் கர்த்தர் பேசுகிறதை கேட்கவும், கர்த்தருடைய மகிமையை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்கவும், உரிய மகிமையை அவன் தன் வாழ்க்கையிலே அடையக்கூடியவனாய் விளங்குகின்றான். இந்த பரிசுத்தம் இல்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் மெய்யாகவே தொடர்பு கொள்கிறது இல்லை. எல்லா இடங்களிலும் ஆண்டவராகிய தேவன் ஒருவேளை அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றாலும் ஜனங்களின் நடுவிலே பரிசுத்தத்தை கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கின்றார். யோசுவாவுடைய காலத்தில் யோர்தான் நதியை கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே அவர்கள் மெய்யாகவே கடக்க போகிறாங்க. கடக்கிறதற்கு முன்பதாக கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், உன் ஜனங்களை நீ பரிசுத்தப்படுத்து, இன்றைக்கு நீ அவர்களை பரிசுத்தப்படுத்து, நாளைய தினம் அற்புதங்களை கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு செய்வார். அப்போ ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல பரிசுத்தம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த அஸ்திபாரத்தின் நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பலுகவும் பெருகவும் வேண்டியது அவசியம். பரிசுத்தத்தை குறித்து கர்த்தருடைய வேதத்தில் நல்ல ஒரு வார்த்தை விதமாக எழுதப்பட ஆரம்பிக்கிறது. ஆண்டவராகிய தேவனுக்குள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்பட வேண்டுமான், சுத்தம் உள்ளவன் இன்னும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள கடவன், நீதி செய்கிறவன் இன்னும் அதிகமாய் நீதி செய்ய கடவன். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார். இந்த சுத்தத்துக்கு மாத்திரம் there is no limitation. எந்த விதமான முடிவும் அவனுடைய வாழ்க்கையில் கிடையாது. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய 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 ஆண்டவருடைய மகிமையை அவன் தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். பரிசுத்தத்துக்கு மட்டும் கர்த்தர் எந்த லிமிட்டேஷனை ஆண்டவராகிய தேவன் சொல்லவே இல்லை. இன்னும் 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 தன்னுடைய வாழ்க்கையிலே சுத்தத்தின் மேல் சுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அவனுடைய வாழ்க்கையிலே அடைந்து கொண்டே வர வேண்டும் என்கிறது கர்த்தருடைய வேதம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் பரிசுத்த ஜனங்கள், பரிசுத்தத்தை வாஞ்சிக்கும் இந்த ஜனங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பழுக வேண்டியது அவசியம். நிறைய வந்தால் தான் இந்த பரிசுத்தம் என்கிற நிலை உங்கள் வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் விட்டு கடந்து போகாத ஒன்றாக இருக்கிறத பார்க்க முடியும். இந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் பரிசுத்தத்திலே நீங்களும் நானும் மெய்யாகவே மூழ்கின மக்களாக உங்களையும் என்னையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இல்லாட்டி பரிசுத்தத்தை எளிதாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தொலைத்து போட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இப்போ கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஜனத்தை நீங்கள் பலுகவும் பெருகவும் பண்ண வேண்டியது அவசியம். இந்த பரிசுத்தம் என்கிற நிலைகளை நீங்களும் நானும் காலங்கள் தோறும் நினைவிலே கொண்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக நம்முடைய சுத்திகரிப்பின் முறைமைகளை ஆசரிக்க வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். எந்த குறைவும் இந்த பரிசுத்தமான காரியங்களை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. அதை தேவனாகிய கர்த்தர் அருவருக்கிறேன் உங்களுடைய வார்த்தையின் மூலம் பேசுகிறார். சரி, பரிசுத்தத்தை பற்றி இந்த பரிசுத்தம் என்கிற இந்த நிலைகளை நான் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே ஆழமாய் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றேன்? இந்த பரிசுத்த நிலைகளை நான் எட்ட வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சில விஷயங்களை கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. இவைகளை சற்று ஆழமான விதத்தில் நீங்களும் நானும் கவனிக்க வேண்டியது அவசியம். முதலாவது காரியமாக லேவியராகம புஸ்தகத்தில் 27வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லேவியராகம புஸ்தகம் 27வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க, கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. ஒருவன் பொருத்தனை பண்ணினது கர்த்தருக்கு பலியிடப்படத்தக்க மிருக ஜீவனானால் அவன் கர்த்தருக்கு கொடுக்கிற அப்படிப்பட்டது எல்லாம் பரிசுத்தமாய் இருக்கும். தேவனுக்கு எந்த விஷயத்தை செய்வேன் என்று ஒருவன் பொருத்தனை பண்ணினானோ அவைகள் எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். நான் ஊழியம் செய்கிறேன், பொருத்தனை பண்ணால் ஊழியம் கட்டாயம் பார்க்கணும். நான் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நான் இப்படி நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி நீங்கள் பொருத்தனை பண்ணால் ஏன்னா அவைகளெல்லாம் பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் எப்போ குறைவுபட ஆரம்பிக்கிறது அப்படின்னா, நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக செய்த உடன்படிக்கைகளிலே ஒன்றை மீறினால் கூட பரிசுத்தத்தின் நிலைகளை நீங்களும் நானும் இழந்து போகும் மனிதனாக விளங்க ஆரம்பிக்கின்றோம். கர்த்தர் சொல்கின்றார், என்னென்ன விஷயத்தெல்லாம் நீ பொருத்தனையாக பேசியிருக்கின்றாய், என்னென்ன காரியங்களை நான் கர்த்தருக்கு என்று செய்வேன். ஆண்டவரே, உங்களுக்கு நான் ஊழியம் பார்ப்பேன். ஆண்டவரே, அநேக விதமான ஏழை எளிய மக்களுக்கு நான் உதவி செய்வேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால அநேகம் விதமான ஆண்டவராகிய தேவனை அறியாதிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே நான் சென்று கர்த்தரை நோக்கி அந்த ஜனங்கள் யாவரையும் ஈர்த்து கொண்டு வர ஆரம்பிப்பேன். அநேக மக்களுக்கு நான் அன்பு செலுத்துவேன். அநேக விதமான மக்களுக்கு நான் உதவி செய்வேன். இப்படி என்ன விஷயத்தை நீங்கள் பொருத்தனை பண்ண ஆரம்பித்தாலும் அந்த வசனத்தில் என்ன போட்டுக்க பாருங்க, கர்த்தராகிய தேவனுக்கென்று பலியிடப்படத்தக்கதான மிருக ஜீவனானால் அவன் கர்த்தருக்கு கொடுக்கிற அப்படிப்பட்டது எல்லாம் பரிசுத்தமாய் இருக்கும். எதையெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக அவன் பொருத்தனையின் ஊடாக பேசுகிறானோ அவைகள் எல்லாம் பரிசுத்தம்.
நம்முடைய வாழ்க்கையில் கூட பல விஷயத்தில் நாம் ஆண்டவராகிய தேவனோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கி இருக்கிறோம். நிறைய காரியங்களில் கர்த்தராகிய தேவன் விரும்பக்கூடிய அநேகம் விஷயத்தில் ஒவ்வொரு வருடத்தின் முதல் நாளிலும் கூட கர்த்தரோடு கூட நீங்களும் நானும் பொருத்தனை செய்ய ஆரம்பிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வருஷம் முழுசிலும் நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வேன், இந்த வருஷம் முழுசிலும் இப்படிப்பட்ட நிலைகளின் ஊடாக நான் கடந்து போவேன். நீ என்னென்ன விஷயத்தை நீ பொருத்தனை பண்ண ஆரம்பித்தாலும் அவைகள் எல்லாம் கர்த்தராகிய தேவனால் பரிசுத்தமாய் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த பரிசுத்த குலைவு எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் செய்த அந்த பொருத்தனைகளிலே ஒன்றையாகிலும் மீறினால் அவைகள் எல்லாம் பரிசுத்த குலைச்சலாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். அப்போ பொல்லாத சாத்தான் என்ன காரியத்தை உருவாக்குகிறான் அப்படின்னா, முதல் காரியம், உங்கள் பொருத்தனைகளை மறக்கும்படியான நிலைகளை சாத்தான் உருவாக்குகிறான். சில பேருடைய வாழ்க்கையில் அவங்க செஞ்ச உடன்படிக்கையை மறந்து போக ஆரம்பிக்கிறது பார்க்கணும். நானும் இப்படிப்பட்ட உடன்படிக்கை செஞ்சேன், நானும் இப்படிப்பட்ட காரியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தேன். இந்த மறக்கடிக்கப்படக்கூடிய நிலைகள் வர ஆரம்பிக்கிறது உண்டானால் அவன் செய்த உடன்படிக்கையை, செய்த பொருத்தனையை அவன் மறந்து கண் சுருகி போன ஒரு மனுஷனைப் போல வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்து விடுகிறார். பாழாக்கக்கூடிய அருவருப்பினுடைய நிலைகள் எதை மையப்படுத்தி நமக்கு விரோதமான காரியங்களை உருவாக்குகிறது அப்படின்னா, உன் பரிசுத்தத்தை குறிவைத்து, அப்படின்னா அர்த்தம், நீ செய்த பொருத்தனையான காரியங்கள் யாவற்றையும் குறிவைத்து சாத்தான் இயக்கத்தின் ஊடாக கடந்து வர ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு பொருத்தனைகளையும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதும் அவைகளை மறவாமல் கடைசி வரைக்கும் கர்த்தராகிய தேவனுடைய வருகை வரைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கை கொண்டு ஆசரிக்க வேண்டியது அவசியம். எத்தனை காலங்கள் பரியந்தம் ஆண்டவராகிய தேவனுக்கென்று இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி நீங்களும் நானும் பொருத்தனை பண்ணோமோ அவைகள் எல்லாவற்றையும் பரிசுத்த பலியாகவே கர்த்தராகிய தேவன் ஏற்றுக்கொள்கின்றார். இந்த பரிசுத்தமான பலிகளை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே மீறுகிறது உண்டானால், பரிசுத்த குலைச்சல் அவனுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால், வேதத்தின் அடிப்படையிலே, ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் அவன் ஆண்டவராகிய தேவனுடைய ஜனமாய் இராதபடி அவன் துரத்துண்டு போகக்கூடியவனாய் விளங்கி விடுகின்றான். இப்போ சாத்தான் முதல் காரியம் எதை நம்முடைய வாழ்க்கையை நோக்கி அவன் தன்னுடைய அம்புகள் யாவற்றையும் மெய்ய போகிறான் என்று சொன்னால், நீங்கள் செஞ்ச பொருத்தனைகளை மறக்கும்படியான நிலைகளை உருவாக்கப் போகின்றான். நம்ம செஞ்சிருக்கக்கூடிய காரியங்களை ஒரு வருஷத்துக்கு முன்னால் செஞ்ச அந்த காரியத்தை இப்போ கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஆண்டவராகிய தேவன் தந்த வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய விஷயங்களை மறக்க பண்ணக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்கி தேவனுடைய பரிசுத்தத்தை இழக்கும்படியான காரியங்களை உருவாக்கப் போகின்றார். பாழாக்கக்கூடிய அருவருப்பினுடைய இந்த நிலைகளை நீங்களும் நானும் உணர்ந்து ஜாக்கிரதையாக உங்கள் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு பொருத்தனைகளை கர்த்தருக்கு முன்பதாக சரியாய் செலுத்த நீங்களும் நானும் பிரயாசப்படணும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால ஆதி காலத்தில் காணப்பட்ட அநேகம் பரிசுத்த ஜனங்கள் தேவனுக்கு முன்பதாக செலுத்தப்பட்ட எல்லா பொருத்தனைகளை தங்கள் வாழ்க்கையிலே அப்படியே நிறைவாக்கி முடித்தார்கள் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக வாசிக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் கூட தேவனுக்கு முன்பதாக எத்தனை விதமான உடன்படிக்கைகளை நீங்களும் நானும் செய்து ஒருவேளை மீறி போயிருந்தால் கூட அந்த உடன்படிக்கைகளை மீண்டும் கர்த்தராகிய தேவனுக்குள் செய்யும்படி நீங்கள் பிரயாசப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் உங்கள் பரிசுத்தத்திலே உறுதியான ஒரு மக்களாய் நிலைத்து வாழ முடியும் என்கிறது கர்த்தருடைய வேதம். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய இரண்டாவது பரிசுத்த நிலை 1 பேதுருவின் புஸ்தகம், அதில் 1வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம், அதில் 1வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. இரண்டாவது காரியம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆவியானவராகிய தேவனுக்கு நீங்கள் இடம் கொடுக்க 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 உங்களை அறியாத ஒரு பரிசுத்தத்திலே நீங்களும் நானும் வளரும் மக்களாய் விளங்குகின்றோம். எந்த ஜனத்தை பெருக்கணும்? ஆவியானவருக்கு முழுவதும் அடங்கின ஒரு ஜனமாக. அந்த ஆவியானவரின் மூலமாகத்தான் பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே தடங்கள் இல்லாமல் உருவாக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது. பரிசுத்தத்தை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்றால் வசனத்தில் இந்த ஆவியானவருக்கு பேரே என்ன போட்டிருக்கு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஆவியானவர். நம்ம சின்ன சின்ன குறைவான காரியங்கள் யாவற்றையும் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த ஆவியானவரின் இயக்கம் சரியான விதத்தில் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சின்ன குறைவுகளை கூட, தப்பிதங்களை கூட அவர் உணர்த்தும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றார். நீங்கள் பேசக்கூடிய சின்ன ஒரு வார்த்தையில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், உங்களுடைய பார்வையிலே காணப்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு மாறாட்டம், உங்களுடைய யோசனையிலே காணப்படக்கூடிய ஒரு சின்ன ஒரே ஒரு தவறு, இவைகள் எல்லாவற்றையும் ஆவியானவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் வலியுறுத்தி பரிசுத்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிலைப்படுத்தக்கூடிய ஒரு தேவனாய் அவர் மெய்யாகவே கடந்து வருகிறார். இப்போ இரண்டாவது காரியம்,
பரிசுத்தத்தை இழக்கிறதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவியானவருடைய செயல்பாடுகளை நீங்களும் நானும் மட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறோம், பயன்படுத்தாமல் இருக்க ஆரம்பிச்சிடும். நிறைய நேரத்தில் இந்த ஆவியானவராகிய தேவனை நீங்களும் நானும் இயங்குறதுக்கு அனுமதிக்கிறதே கிடையாது. ஆவியானவரை எங்கெல்லாம் நம்ம வந்து இயங்கும்படிக்காக அனுமதிக்க ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால், சபையில் போய் உட்கார்ந்து ஆண்டவராகிய தேவனை ஆராதிக்கக்கூடிய நேரத்தில் கரங்களை தட்டி பாடல் பாடி அந்நிய பாஷை பேசி தீர்க்கதரிசனம் பேசி அது வரைக்கும் தான் ஆவியானவராகிய தேவனை பயன்படுத்துகிறோம். இந்த ஆவியானவராகிய தேவனை பற்றி வேதம் என்ன விதமான வார்த்தையை சொல்கிறது? வசனங்களின் ஆழங்களை போதிக்கிறவர், ஜெபிக்கிறதுக்காக தூண்டுகிறவர், அநேகம் விதமான காரியங்களை, ஆவிக்குரிய ஆழ்ந்த காரியங்களை உணர்த்து வைக்கக்கூடியவர். முக்கியமாக தேவனுக்கும் உங்களுக்கும் இடையிலே நல்ல ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு பரிசுத்தத்தை அதிகப்படுத்தக்கூடியவர் இந்த ஆவியானவர். பரிசுத்தம் இருந்தால் தான் கர்த்தராகிய தேவனோடு கூட தொடர்பு கொள்ள உங்களால் முடியும். இந்த விஷயத்தில் ஆவியானவராகிய தேவன் உங்கள் பரிசுத்தத்திலே எவ்வளவேனும் குறைவுபடாத அளவிற்கு உங்களையும் என்னையும் காலங்கள் தோறும் வலியுறுத்தக்கூடிய ஒரு தேவனாய் அவர் விளங்க ஆரம்பித்து விடுகின்றார். இவரை நீங்களும் நானும் இயங்க அனுமதிக்க ஆரம்பித்தாலே பரிசுத்தத்தில் எவ்வளவேனும் மட்டுப்படாத ஒரு நிலைகளை நம் வாழ்க்கையிலே இந்த ஆவியானவராகிய தேவன் உருவாக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார். ரொம்ப இந்த ஆவியானவராகிய தேவனை கண்ணும் கருத்துமாக காலங்கள் தோறும் நீங்களும் நானும் பயன்படுத்த வேண்டியது அவசியம். இந்த ஆவியானவராகிய தேவன் என்னென்ன விதமான கிரியைகள் யாவற்றையும் செயல்படுத்த போகிறார் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரே ஒரு நிலைகளிலே உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வார்த்தையில் ஒரே ஒரு வார்த்தை தவறாய் காணப்பட ஆரம்பித்தாலும் ஆவியானவராகிய தேவன் அதே இடத்தில் உங்கள் தவறை சுட்டி காமிச்சிருவார். இந்த இடத்துல நீ பேசின இந்த வார்த்தை தப்பு, இந்த இடத்துல நீ பார்த்த இந்த காரியம் தவறு, இந்த இடத்துல இந்த விதமான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகாதிருந்து உன்னுடைய மனதை கடினமாக மையாகவே நீ மாறப்படக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் தவறு. ஆவியானவராக தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை உணர்த்தலன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? ஆவியானவராகிய தேவனுடைய இயக்கத்தை நீங்கள் மட்டுப்படுத்தி வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஆவியானவராகிய தேவனை இயங்க விடாமல் உங்களுடைய கட்டுக்குள்ளாக அவரை வச்சிருக்கீங்க. அவரை இயங்க அனுமதிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களுடைய ஒவ்வொரு நடையும் ஆண்டவராகிய தேவன் தெளிவாய் உங்களோடு கூட பேச ஆரம்பித்து விடுவார். ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட வந்து உணர்த்துவார். ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமான வழி என்னங்கிறதை பற்றி எல்லா நேரத்திலும் ஆவியானவராகிய தேவன் உங்கள் கூட ஒவ்வொரு நேரத்திலும் இயங்கிக் கொண்டே வருகிறதை பார்க்க முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த ஆவியானுடைய பேச்சுக்களை ஜனங்கள் கேட்க மனமற்றவர்களாய் விளங்க ஆரம்பிக்கிறனால தான் ஆவியானவர் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியானவராகிய தேவனுடைய அந்த நேரம் சொல்லி ஒரு நேரம் வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் மட்டும்தான் ஆவியானவராகிய தேவனுக்கு இடம் கொடுத்து மற்ற நேரங்கள் எல்லாவற்றிலும் ஆவியானுடைய வார்த்தைக்கே செவி கொடாமல் அவரை பேச விடாமல் இவர்களே அநேக விதமான வார்த்தைகளை யோசிக்கக்கூடிய அளவிற்கு அந்த செயல்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பிக்கிறதுனால ஆவியானவராகிய தேவனுடைய இயக்கம் மட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு இயக்கமாக விளங்குகிறத பார்க்க முடியும். ஆவியானவராகிய தேவனை இயங்க விட ஆரம்பிக்கிறது உண்டானால் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையக்கூடிய நிலைகளை இந்த ஆவியானவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அதிகமாக இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்கள். 2 பேதுருவின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 பேதுரு 3வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். இப்படி இவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பூமியும் அதனுடைய எல்லா காரியமும் ஒளிஞ்சு போயிடும். நீங்கள் ஆண்டவராகிய தேவனுக்குள் நிலைத்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் பூமியிலே இருந்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒளிந்து போய்விடும். ஆனால் தேவனாகிய கர்த்தருக்குள் நீங்களும் நம்மளும் வந்து பூமியிலிருந்து உருவாக்கப்பட்டவங்க தான். பூமியிலே காணப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒளிந்து போகக்கூடியதாய் காணப்படக்கூடிய எந்த காலத்தில் நீங்களும் நாளும் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய நடக்கையினால் உங்கள் பரிசுத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு கிரியைகள்னால இந்த பரிசுத்தமாகக்கூடிய நிலைகளை நீங்களும் நானும் மெய்யாகவே ஆசரிக்க வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் பேச துவங்க ஆரம்பிக்கிறது. பரிசுத்தம் வெறும் வாய் அளவிலே வருகிறதல்ல, பரிசுத்தம் வெறும் காரியத்தின் மூலமாய் பேச்சின் மூலமாய் வருகிறதல்ல, எழுத்தின் மூலமாய் கொண்டு வருகிறதும் இல்லை. உங்கள் நடக்கையின் மூலமாய் நீங்கள் இந்த பரிசுத்தமான நிலைகளை மெய்யாகவே வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். இந்த ஒவ்வொரு விதமான காரியங்களும் பூமியில இருந்து தோன்றின எல்லா நிலைகளும் அழிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய தேவனுக்குள் நீங்கள் நிலையாய் காணப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். பேதுரு அப்போஸ்தலன்
அப்போஸ்தலர் எழுதுகின்றார். இந்த பரிசுத்த நடக்கையினால தான் நான் அழிந்து போகாதபடி என்னுடைய நிலைகள் பாதுகாக்கப்பட முடியும். இப்போ சாத்தானுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா பூமி அழிந்து போகிறதை போல பூமியிலிருந்து தோன்றில் நீயும் அழிவை நோக்கி கடந்து போகக்கூடிய அளவிற்காக உன் பரிசுத்தமான நடக்கைகளை கெட்டுப்போக பண்ணக்கூடிய அளவிற்கு வாயில பேசு பரிசுத்தத்தை பற்றி எழுதிக்காமி புஸ்தகத்தில் எழுது அநேக விதமான மக்களுக்கு ஆலோசனை சொல்லு. எத்தனை விதமான காரியங்களை பற்றி நீ பேசினாலும் உன் நடக்கைகளிலே பரிசுத்தத்தினுடைய காரியங்கள் ஒரு நாளும் வந்துவிடக்கூடாது. சாத்தான் இந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக உங்கள் பரிசுத்தமான காரியங்கள் யாவற்றையும் கெட்டுப்போக பண்ணக்கூடிய அளவிற்கான கிரியைகளை உருவாக்கக்கூடியவனாய் விளங்குகிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாய் இந்த சாத்தானுடைய காரியங்களுக்கு எவ்வளவேனும் இடமளியாதபடி உங்கள் ஆவிக்குரிய நிலைகளிலே பரிசுத்தமாகக்கூடிய நிலைகளை நீங்களும் நானும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவங்க, எந்த நேரத்திலும் அழிவு உங்கள் வாழ்க்கையிலே வர முடியும். பரிசுத்த நடக்கை இருந்தால்தான் அழிவிலே நின்று நீங்களும் நானும் காப்பாற்றப்பட முடியும். இந்த நினைவு என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் பரிசுத்தத்தை விட்டு இங்கும் அங்கும் விலகாத ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். இறுதியாக கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும். 4வது விஷயமாக ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்ல ஆரம்பிக்கின்றார் அப்படின்னா, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திர வீதம். பரிசுத்தம் இருந்தால் அவன் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றமடைய ஆரம்பிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவேனும் ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் பல விஷயத்தை பல மக்களோடு ஷேர் பண்ண நம்மளால் முடியாது. ஒளிவு நிறைந்த ஒரு வாழ்க்கையின் ஊடாகவே நீங்களும் நானும் கடந்து போக ஆரம்பிக்கிறோம். சில விஷயங்களை வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறது உண்டானால் நம்மை ரொம்ப ஜனங்கள் கேவலமாய் பேசக்கூடிய நிலைகளின் ஊடாக நம்ம கடந்து போகிறத பார்க்க முடியும். வெளிச்சத்தின் பிள்ளைனா என்ன அர்த்தம்னா, அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவேனும் ஒளிவு மறைவற்ற ஒரு மனிதனாய் விளங்குகின்றான். எல்லா காரியத்தையும் தைரியமாய் ஓப்பனாய் அவன் பேசக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். அவனுடைய வாழ்க்கையிலே மறைவான பக்கங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நிலைகள் ஒன்றுமே இல்லை. இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லா ஜனங்களோடும் கூட தைரியமாய் அவர் ஷேர் பண்ண ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கையிலே ஒளிவான காரியம் மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த ஒளியிலே காணப்படக்கூடிய பரிசுத்தவான்களே என்ன அர்த்தம்? நீயும் நானும் பரிசுத்தவானாக உன் வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வெளிச்சத்தின் பிள்ளையாய் விளங்க வேண்டும். ஒளிவு மறைவற்ற ஒரு வாழ்க்கை, எல்லா விஷயத்தையும் கர்த்தருக்கு முன்பதாக தைரியமாக நம்ம தூக்கி போடக்கூடிய அளவிற்காக இந்த காரியத்தை நீங்கள் பார்த்துடாதீங்க. ஆண்டவரே, இந்த விஷயத்தை நான் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக அறிவிக்கிறேன். நான் எப்படி இந்த காரியத்தை ஆண்டவராகிய தேவன் பார்க்கிறது உண்டானால் என்னை பற்றி கர்த்தராகிய தேவன் என்ன யோசிப்பார்? இப்படி சில விஷயங்களை நீங்களும் நானும் மறைக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கின்றோம். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க. பரிசுத்தம் அப்படின்னாலே அவன் வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழக்கூடியவன், அவனுடைய வாழ்க்கையிலே மறைவற்ற சூழ்நிலையின் ஊடாக கடந்து போகக்கூடியவன். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நிலைகள் பல காரியங்களை வெளிப்படுத்த மனமற்றவர்களாய் விளங்குகிறத பார்க்க முடியும். சில பேரை பற்றி தவறான அபிப்பிராயம் வைத்திருக்கக்கூடிய நாம் அவைகளை தைரியமாய் மற்ற மக்களுக்கு முன்பதாக போய் உங்களால் என்னால் ஷேர் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிலைகள் எல்லாம் உங்களுடைய பரிசுத்தத்திற்கு விரோதிகள் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தம் ஆகுதல் உங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொன்னால் இந்த 4 விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். 1, கர்த்தருக்கு எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாய் நீயும் நானும் விளங்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரினுடைய உதவியோடு கூட எல்லா பரிசுத்த நிலைகளை நீங்கள் ஆசரிக்க பழக வேண்டும். உங்களுடைய நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தத்தினால் சாரம் உள்ளதாய் மாற்றமடைய வேண்டும். 4வது காரியம், மறைவு ஒளிவற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாய் நீங்களும் நானும் விளங்க வேண்டும். இந்த 4 நிலைகள் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் பரிசுத்த ஜனமாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் மெய்யாகவே உருவாக்கப்படுகிறத பார்க்க முடியும். வேதம் சொல்கிறதைப் போல இந்த 4 நிலைகளிலே உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய உணர்வு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஜனங்களை நீங்கள் பெருகச் செய்ய ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே போய் சேரக்கூடிய அளவிற்கு உங்கள் ஆவிக்குரிய நிலை குன்றி போகாத ஒரு வாழ்க்கையாய் மாற்றமடைகிறதை பார்க்க முடியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த ஜனத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அதிகரிக்க பிரயாசப்படுங்க. இந்த பரிசுத்த ஜனம் என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு கர்த்தருக்கே எல்லா விதமான காரியத்தையும் கொடுக்கக்கூடிய அளவிற்காக, பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு காலத்திலும் மருந்து அளிக்கக்கூடிய அளவிற்காக, நடக்கையை ஒவ்வொரு நடக்கையிலும் சுத்திகரிக்கப்பட்ட நடக்கை பெறக்கூடிய ஒரு மக்களாக, மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாக உங்களை ஊன்ற கட்டக்கூடிய இந்த ஆவிக்குரிய உணர்வை நீங்கள் தட்டி எழுப்புங்கள். இந்த ஜனம் பெருக ஆரம்பித்தால் உங்கள் பரிசுத்த நடக்கைகளிலே ஒரு நாளும் குன்றி போகாத ஒரு வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம்.
சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. பரிசுத்த ஜனம் என்றால் யார் என்பதை பற்றி எங்களோடு கூட கர்த்தர் பேசினீர். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஜனம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஆவிக்குரிய உள் உணர்வுகளை அவர்கள் தட்டி எழுப்பவும், இந்த ஜனங்கள் குறைந்து போகாதபடி இவர்களை இன்னும் அதிகரிக்கவும் அதிகப்படுத்தப்படவும் ஆண்டவராகிய தேவனுடைய கிருபையினால் அந்த ஜனங்களை இன்னும் அதிகமாக மாறப்பண்ணி பரிசுத்த உணர்வுகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு எந்த காலத்திலும் தங்களுடைய பரிசுத்த நடக்கைகளை விட்டு அவர்கள் விலகி போகாமல் தேவனுக்கு பிரியமும் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மக்களும் பரிசுத்தமான ஒரு ஜனமாக அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் காணப்பட கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்ட கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் உண்மையான பரிசுத்த நடக்கை பெற்ற ஒரு மக்களாக அவர்கள் வாழ்க்கையினுடைய நிலைகள் காணப்பட கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.